நன்றி. இன்னைக்கு வரக்கூடிய புதன்கிழமை பௌர்ணமி நைட்டு 9 மணிக்கு மேல பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுனால அன்னாபிஷேகம் அன்னைக்கு இரவு நம்மளால பண்ண முடியாது. அதாவது முழுமையான பௌர்ணமி வருஷத்துல அந்த ஒரே நாள் மட்டும்தான் சந்திரன் முழுமையான ஒளி தோற்றத்துல காட்சி தரக்கூடிய நாள் அந்த ஐப்பசி பௌர்ணமி மட்டும்தான். அவருக்கு 27 மனைவிகள். அந்த 27 மனைவிகள்ல நம்ம நட்சத்திரம் சொல்றோம் இல்லையா, 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்துல இருக்கவங்க எல்லாருமே சந்திரனோட பொண்டாட்டி தான். ரோகிணி மேல அவ்வளோ பிரீத்தமா சந்தோஷமா இருப்பாரா. மற்ற மனைவிகள் மேல சந்தோஷமா இல்லாதனால எல்லா மனைவிகளும் போய் தக்ஷன்ல போய் சொல்ல தக்ஷன் சாபம் கொடுக்கிறார், நீ ஒரு நாளும் தேய்ந்து போவாய் அப்படின்னு சொல்லி. அதனால சுவாமி கிட்ட போய் அவர் தேஞ்சு போன ஒரு வருத்தம் தாங்க முடியாம ரொம்ப மன வேதனையில சிவபெருமான்கிட்ட தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லி தக்ஷன் அதற்கான விமோசனத்தையும் கொடுக்குறாரு. அதனால கைலாசநாதர் கோவில்ல போய் கைலாசநாதர்கிட்ட போய் சுவாமி சந்திரன் தஞ்சம் அடைகிறார். தஞ்சம் அடைஞ்ச உடனே சாமி சொல்றார், 3ஆம் பிறை, அதாவது 16 இது சொல்லுவாங்க அவங்களுக்கு, டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு, 16 கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 கலைகள்ல 3வது அப்படிங்கிறது கடைசியான பட்சத்துல இருக்காரு. அந்த கடைசி பட்சத்துல 3ஆம் அளவுல இருக்கும் போதுதான் 3ஆம் பிறையா எடுத்து சுவாமி எடுத்து சூடிக்கிறாரு. அதனாலதான் 3ஆம் பிறையை தரிசனம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றது காரணம். நம்ம எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சாமி கிட்ட தஞ்சம் அடைஞ்சோம்னா நம்மளுடைய வினைகள் சரியாயிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவமே. அதனால சந்திரனுக்கு விமோச்சனம் கிடைத்த நாள் அந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஐப்பசி பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள். அதனால அதை தவற விட்டுறக்கூடாது. அதே போல சாமி அம்பாள் எல்லா ஜீவராசிகளுக்கும் சாயந்தரான காலையிலான சாமி போய் படியளக்க போவாராம். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கல்லுக்குள்ள இருக்கிற தேரை கொண்டு உணவு கொடுக்கணும்னு போகும்போது அம்பாள் ஒரு முறை கேள்வி கேட்க ஐயா சொல்றாராம், எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. மறுநாள் இவரை சோதிக்கிற வண்ணமா ஒரு எறும்பை தூக்கி ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு மூடி வைக்கிறாங்க. இது எப்படி ஏதோ டைம் ஆகுதுன்னு யாரோ பேசுறீங்களா? அதனால எறும்பை தூக்கி உள்ள போட்டு மூடின உடனே சாமி படி அளந்தாரா இல்லையான்னு சொல்லி அன்னைக்கும் கேட்கறாங்க. கேட்ட உடனே சாமி நான் படி அளந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான். சாமி உடனே அம்பாள் உடனே ஓடி போய் அந்த பாத்திரத்தை எடுத்து